ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி என்னோட டே 5:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே லேட்டாக தான் இன்றைக்கி எழுந்திரிச்சிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று டே 4 வீடியோஸ் போட்டிருந்துருக்கணும். ஏன் போடலைன்னா, நேற்று முந்தா நாள் பார்த்திங்கன்னா திருச்சியில் சரியான மழை. நைட்டு ஃபுல்லாகவே மழையும் இருந்துச்சு, கரண்ட்டும் போயிருச்சு. ஸோ அதனால் எனக்கும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. ஹெட் பெயின் ப்ளஸ் வாமிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா 4-5 டைம்ஸ் வாமிட்டிங் எடுத்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நேற்று 4:30 மணிக்கு தான் தூங்கவே போனேன். ஸோ அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால தான் நேற்று டே 4 வீடியோஸ் போட முடியல. நம்ம ஒரு விஷயம் கண்டினியூஸாக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்மளோட ஹெல்த் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நேற்று என்னால் வீடியோஸ் போட முடியல. வாமிட்டிங் எடுத்த டயர்ட் பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே எனக்கு இருந்தது. இன்றைக்குமே அது எனக்கு டயர்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் என்னை விட்டு போகலை. அப்புறம் இன்றைக்கி எப்படியாவது எந்திரிச்சு நம்மளோட ஒர்க் பார்த்து தானே ஆகணும்னு சொல்லி டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவுக்கு ஒரு வேளை இன்றைக்கி திவசம். ஒரு வேளைங்கிறது ஒரு நேரம் விரத சாப்பாடு மாதிரி சாப்பிடணும். காலையில் நம்மளோட வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வேளைக்கு சமைச்சிட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் 5:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் குளிக்கிறதுக்கு முன்னாடியே துணியை ஊற வச்சுருந்தேன். அதையும் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். காலையில் டிஃபன் ரொம்பவே சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். இட்லி ஊற்றி தக்காளி சட்னி மட்டும் அரைச்சி காலையில் டிஃபன் ரொம்பவே சிம்பிளாக முடிச்சாச்சு. மதியானத்துக்கு லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நிறைய வெரைட்டிஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட லாங் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.